ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை சுடாயிருச்சு. 1 கப் துருவன வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு பாகுபதம் தேவையில்ல. வெள்ளைப்பாகு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகுவை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடை சூடாயிருச்சு. இப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் நெய் கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ 1/2 கப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்க, நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ 1 கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் கோதுமாவும் நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மாவை நல்லா கிளறிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மாவு வறுபட்டுருச்சு. பாருங்க, மாவு நல்லா இலகி வந்துருச்சு. இந்த டைமில் வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகுல பாதி வெள்ளைப்பாகுவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவும் வெள்ளைப்பாகுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கோதுமை மாவு வெள்ளைப்பாகுவை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ மீதி இருக்க வெள்ளைப்பாகுவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கோதுமை மாவு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். பாருங்க, கோதுமை மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ கடைசியாக தட்டி வச்சிருக்க 3 ஏலக்காயை சேர்த்தி நல்லா கிளறிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை ஸ்வீட்டை மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.